வணக்கம் மக்களே, நான் தான் அவங்கள்ட்ட தனுஷ். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ உலகத்தில் நடக்கிற நிறைய போர்களை பற்றி நியூஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஆனால் அந்த சுவிட்சர்லாந்துக்குள்ள என்ன விஷயம் நடக்குதுன்றது வந்து எங்களுக்கு ஒருத்தருக்குமே தெரியாம இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து சுவிட்சர்லாந்தோட டிஃபென்ஸ் சிஸ்டத்துல வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள் உள்ள நடந்து கொண்டிருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் வந்து ஒரு தெளிவாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல இருந்து வந்து இப்படி ஒரு வீடியோ செய்வது என்பது வந்து மிக சாதாரணம் கிடையாது. வேலைகளுக்கு மத்தியில வந்து நாங்களும் அந்த டைம் ஒதுக்கி அதுக்காக செய்து மற்றும் இந்த வீடியோக்கு பின்னால வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ஞ்சு தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். அதே நேரம் அதை வந்து நாங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு பின்னாலேயும் வந்து வேலைகள் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி நான் உங்களுக்கு இந்த நியூஸ்ல வந்து கொண்டு சேர்க்கிறேன்டா எல்லாம் ஒரு ஆர்வத்தில். அதுக்கு நீங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு கண்டிப்பா நீங்க தெரிவிக்கணும். அப்பதான் வந்து நானும் மென்மேலும் வேற வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இப்போ நாங்கள் வீடியோ டாபிக் உள்ள போவோம். அதாவது சுவிட்சர்லாந்துல பாத்தீங்கன்னா BBS சொல்லி டோச்சில் இருக்கு. அதாவது வந்து அதை வந்து இங்கிலீஷ்ல DTPS சொல்லுவாங்க. அதாவது பெடரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் சிவில் ப்ரொடக்ஷன் அண்ட் போர்ட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்து இப்போ உள்ள போய் கொண்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற மெயினான 3 கீ பிளேயர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா செய்யக்கூடியவங்க வந்து கீ பிளேயர்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி ராணுவ கட்டமைப்புக்குள்ள இருந்த 3 முக்கியமான ஆட்கள் வந்து சடன்லியா அவங்களோட வேலையை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு வெளிக்கிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல தான் அதெல்லாம் நடந்திருக்குது. ஸோ ஆனால் அவர்கள் வந்து விலக போகுது இந்த வருஷம் கடைசிக்கு உள்ள இருக்க போகுது. ஸோ அது வந்து இன்னும் சரியா தெரியல. ஸோ அந்த வகையில் அந்த 3 பேரும் வந்து இந்த ராணுவத்தை விட்டு மெயினா விலகுறாங்க. அது யார் என்று பார்த்தீங்கன்னா, தோமஸ் சுஸ்லி என்றவர் வந்து ராணுவ தலைவராக இருந்தவர். ஸோ சுவிட்சர்லாந்தோட ராணுவத்துக்கு அவர் ராணுவ தலைவராக இயங்கி கொண்டு வந்தவர். அவரும் வந்து சடன்லியா வேலையை விட்டுட்டார். கிறிஸ்டியான் டுசி என்றவர் வந்து புலனாய்வு துறைக்கு தலைவராக இருந்தவர். அவரும் வந்து சுவிட்சர்லாந்து வேலையை வந்து திறந்துட்டார். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா விமானப்படை தலைவராக இருந்தவர் வந்து பேத்தர் மேர்ஸ் என்றவர். அவரும் வந்து தன்னோட வேலையை வந்து ராஜினாமா செய்துட்டார். இவர்கள் எல்லாம் ராஜினாமா செய்யறதுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராணுவ கட்டமைப்புக்குள்ளேயே வந்து பலவிதமான பிரச்சனைகள் வந்து கனகாலமா நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சில முன்னேற்றங்கள் வந்து எடுக்கப்படாம இருந்ததும் ஒரு காரணமா சொல்றாங்க. ராணுவத்துக்குள்ளேயே வந்து அதுக்காக இருந்த மினிஸ்ட்ரியிலையும் வந்து அதை வந்து பிள்ளைன்னு சொல்றாங்க. அதை வந்து நடத்தினதே பிள்ளைன்னு சொல்லி மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இவர்கள் வந்து இதை வந்து சரியான முறையில நடத்தி செல்ல ராணுவ கட்டமைப்பை. அதனாலதான் வந்து இப்படி அங்க வேலை செய்தவர்கள் எல்லாம் வெளியில போறாங்க. அதுவும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஐரோப்பா ஃபுல்லா வந்து இப்போ ஒரு பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்க நேரத்துல வந்து ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்ட நேரத்துல வந்து இப்படி இங்க சுவிட்சர்லாந்துல இருக்கிற மிகப்பெரிய ராணுவ தளபதிகள் மாதிரி எல்லாம் வேலையை விட்டு போற என்ற வந்து ஒரு சிம்பிளா எடுக்கலாது. ஸோ இதனால வந்து இந்த குழப்பங்கள் போய்கொண்டிருக்கு. இந்த குழப்பத்தால வர விளைவுகள் என்னன்றதையும் வந்து நாங்க பார்ப்போம். அதோடு வந்து என்னத்தால இந்த குழப்பமும் வந்ததும் அந்த விளைவுகள்லயே எங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தோட வான்பரப்பை வந்து நோட்டமிடுவதற்கான சிஸ்டம் ஒன்று இருக்கும். அதாவது வந்து அந்த ரேடியோ சிஸ்டம்னு சொல்லுவார்கள். அந்த ரேடியோ சிஸ்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருட காலமா வந்து புதுப்பிக்கப்படாம இருப்பதாகவும் வந்து அதை வந்து சொல்றாங்க. இதனால வந்து இன்னும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று பாத்தீங்கன்னா, இந்த ரேடியோ அலைவரிசையில வேலை செய்யற வாக்கி டாக்கி சிஸ்டங்கள் எல்லாம் வந்து வேலை செய்யாம இடையில போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமா இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்க வந்து நாங்கள் ஒவ்வொரு நாடு ஒப்பிட்டு பார்க்க சுவிட்சர்லாந்தோட இந்த கட்டமைப்பு மிக ஒரு கனகாலமா வந்து கட்டமைக்காம இருப்பது வந்து தெரிய வருது. இதை வந்து இந்த ரேடியோ சிஸ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து புதுப்பிப்பதற்கு, அதாவது வந்து புது சிஸ்டங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணி கொண்டாடுறதுக்கு அன்னளவு எவ்வளவு முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 50 மில்லியன் பிராங்கு கிட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் வந்து இன்னொரு பின்னடைவு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2015ஆம் ஆண்டு இஸ்ரேல்கிட்ட இருந்து சுவிட்சர்லாந்து வந்து 6 உளவு விமானங்களை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த 6 விமானங்களும் வந்து இன்று வரைக்கும் தயார் நிலையிலே இல்லையா, அதாவது வந்து உளவு விமானங்களுக்கு செயற்பாடு இல்லாம இருக்குதுன்னு சொல்லி அதுவும் ஒரு பெரிய ஒரு குறையா வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. மற்றது பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தோட இருக்கிற பார்லிமெண்ட்ல வந்து ஆர்மி பட்ஜெட்லயும் வந்து பயங்கர ஒரு குழப்பம் வந்து நிலவி கொண்டிருக்கிறது வந்து தெரிய வருது. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, 2025 இருந்து 2028 வரை வந்து ஆர்மிக்கு செலவழிக்க வேண்டிய பணமா வந்து 4 மில்லியன் பிராங்க்ஸ் வந்து தேவைப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வந்து சுவிட்சர்லாந்து அதாவது 2032 உள்நாட்டு உற்பத்தி தொகையில வந்து 1% பிடிக்கும் என்று சொல்லியிருக்காங்க. சோ இந்த நிலைமையில வந்து இப்படி போய் கொண்டு வந்தா ராணுவத்தை வந்து கட்டமைக்க போறது என்னன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியா இருப்பதா வந்து இது வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒரு சர்ச்சையான ஒரு வினாவா வந்து நிகழ்ந்து வருது. இதே நேரத்தில் இவர்கள் இந்த பதவி விலகி போன பிறகு புதுசா இந்த பதவியில இருக்க போறவர்களுக்கு வந்து என்னென்ன வேலைகள் எல்லாம் இருக்க போன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராணுவத்தை வந்து மறுபடியும் கட்டமைக்கணும். அதே நேரம் இப்ப நிறைய நாளா
அப்டேட் பண்ணாத சிஸ்டங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் வந்து புனரமைக்கணும். அதே நேரங்களில் வந்து ராணுவ கட்டமைப்பு மீண்டும் குலையாம பார்த்து கொள்ளணும். இப்படின்னு சொல்லி கணக்க சஞ்சலப்பு வந்து பார்லிமெண்ட்ல நடந்துட்டு இருக்குது. இந்த செய்தி வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்குமெண்டா நான் சில இணையதளங்களை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன், அதை போய் பாருங்க. ஏன்னா சுவிட்சர்லாந்துல வந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நாங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏனென்றா நாங்கள் வருங்காலம் சுவிட்சர்லாந்துல வாழ போறோம் என்றபடியே சுவிட்சர்லாந்து வந்து எப்படி இயங்குது, அதுல ராணுவ கட்டமைப்பு என்ன மாதிரி இருக்குது என்று இல்லாம நாங்களும் தெரிஞ்சு வைக்கிறது மிக அவசியம். அந்த வகையில இந்த செய்தியை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தினான். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டு நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவிட்சர்லாந்து செய்தியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் டெரன்ஸ். நன்றி, வணக்கம்.